அறைக்குள்ளே மழை வருமா? சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டதே. என்னாலும் என்னாலும் கோர்த்து போகும் பாதை, கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றதே. சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னோடு சேருதே, வாரம் கூடுதே. தேடாத தேடல்கள் காண ஏலேலேலேலேலேலேலோ, ஏலேலேலேலேலோ, ஏலேலேலேலேலேலோ, ஏலேலேலேலோ, ஏலேலே. அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைத்து இசைத்தது புது ஸ்வரம்தான். சிரி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, மைண்ட் குவாலிட்டி பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரலா உள்ள போட்டு வந்தா சூப்பர் மேனடி. ஹாய், என் பேரு சாம். நான் சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டர் அப்படின்னும் போது என்னோட மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு எப்படி ஒரு லைஃப்பை கொடுக்கணுன்றது தான். பிகாஸ் ஒரு 2.5 hours நீங்கள் தியேட்டரில் உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா அது சும்மா இல்லை. ஒரு எமோஷ்னல், ஒரு காமெடி, ஒரு ஃபைட், ஒரு எல்லா சீக்வென்ஸையும் நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி கொண்டு வரணும்னா அது டைரக்ஷனால தான் முடியும். அந்த ஒரு டைரக்ஷனில் தான் நாங்கள் வந்து ஒரு எப்படியெல்லாம் அந்த டைரக்ஷனை கொண்டு வரலாம் அப்படின்றத தான் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்கே டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி இன் வேலூர் சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து விஷுவலாகவும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரோம். அது எப்படிங்கன்னா, ஒரு எமோஷ்னல்ன்றது கொண்டு வர்றது எப்படின்றது நாங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து கண் சிமிட்டல் இருந்தோ, ஒரு சிரிப்பில் இருந்தோ, ஒரு பார்வையில இருந்தோ, எல்லாத்துலேருந்தே நாங்கள் வந்து உங்களுக்கு கற்றுத்தரோம். ப்ளஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டியை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு நான் லிவிங்கை வந்து ஒரு உயிர் கொடுக்குற விஷயம் அது. அது எப்படி உயிர் கொடுக்கணுன்றது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கினா மட்டும்தான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அதை வந்து இங்கே ஒவ்வொன்றும் நுண்ணி நுணுக்கமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லித்தரோம். ப்ளஸ் டைரெக்ஷன், அந்த ஃபோட்டோகிராஃபிலேருந்து நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நாங்கள் டைரெக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஒரு ஆடியன்ஸ் வந்து அசியூம் பண்ணுவாங்க, எப்படி அதை ஃபீல் பண்ண வைக்கணும், ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து ஒரு சினிமாவில் ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கும் போது நீங்கள் எப்படி அதை அசியூம் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டோரி பார்க்கறது இல்லை, ஒரு ஒன்றுத்தையும் அசியூம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒன்றுன்னு இருக்கும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னும் போது அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷன் மூலியமா தான். அந்த டைரெக்ஷன்ன்றது சும்மா இல்லை, ஒவ்வொன்றும் நீங்கள் மனசு உள்ளேருந்து மூளையிலேருந்தோ ஒன்று நீங்கள் அனுபவித்து கொடுத்தா மட்டுமே அந்த டைரெக்ஷன்லாம் வரும். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டைரெக்ஷன்ன்றது எங்களோட பார்ட்டில் வந்து நாங்கள் ஒரு மேஜராக பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்டர் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும் போது அவர் எவ்வளோ உங்களை ஒரு மக்களுக்கு எப்படி ஏற்றுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கமே. ஸோ இந்த டைரெக்ஷன் ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். ப்ளஸ் நீங்கள் இங்கே இந்த ஃபிலிம் டெக்னாலஜியில் உங்களுக்கு டைரெக்ஷன், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா இங்கே இருந்தால் மட்டுமே உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு டைரெக்ஷனையும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி உங்களால் கற்றுக்க முடியுன்றதை நான் 100% ஷியோராக சொல்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என்னோட நேம் சங்கவி. சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜியில் அட்மினாக நான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்களுக்கு மியூசிக், டான்ஸ் வெஸ்டர்ன், ட்ரம்ஸ் கிளாஸ், எங்கள் எல்லா கோர்ஸுமே இருக்குது. அப்புறம் காலேஜ் பசங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் ஆக்டிங் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. வேலூர்லேயே ஃபஸ்ட் ஆக்டிங் இன்ஸ்டியூட் எதுனா சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி தான். நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலம்மாள் போதி கேம்பஸ் ஆப்போசிட் பில்டிங். நீங்கள் ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே செல்ஃபோன் நம்பர் வந்து 9442457515. செகண்ட் நம்பர் 8531858683. தேர்ட் நம்பர் 886667240830. இந்த 3 நம்பருமே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் வந்து ஜெயஸ்ரீ தேவி. என்ன சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயஸ்ரீ சம்பத் அப்படின்னா எங்கள் வெள்ளூரில் எல்லாருக்குமே தெரியும்.
என்னுடைய பேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைத்துறை. கலைத்துறையில வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க ஊர் பிள்ளைங்களுக்கும் கலைய வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு ஒரு தாக்கம் என்கிட்ட இருந்தது. ரொம்ப வருஷமா இருந்தது. அது வந்து நாங்க படிச்சு முடிச்சு கெரியரா செட் பண்ணும்போது, இப்படி ஒரு கலைத்துறைய வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட பிரதர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த யோசிக்கிற, நம்ம ஊர்ல இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்காக ஒரு கருத்து கணிப்பு கூட நடத்தினேன் நான் வெள்ளூர் ஃபுல்லா. என்னோட சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் அப்படி நடத்தும்போது 99% வந்து இல்ல இத செய்யுங்க அப்படின்னாங்க. அதுல ஒரு 1% மட்டும் தான் இல்ல இது எனக்கு ஐடியா இல்லன்னு சொன்னாங்களே தவிர, அவங்க கூட செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா 99% பாசிட்டிவா இல்ல இல்லாத ஒரு விஷயம் நீங்க கொண்டு வரணும்னு நினைங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இதோட ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கலைத்துறையில நாங்க கத்துக் குடுக்குற படிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலூர இப்போ வெள்ளூர்ல நான் கொண்டு வந்துட்டேன். 9 வருஷமா நாங்க இருக்கோம். ஆனா இதுக்கு நாங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சூழ்நிலைன்னு பார்த்தா, சென்னை, பூனே, மும்பை இப்படிதான் போய் படிக்கணும். இங்க கிடையவே கிடையாது. வெள்ளூர்ல கலைத்துறைக்கான ஒரு கலைக்கல்லூரி கிடையவே கிடையாது. முக்கியமா ஒரு பாட்டு கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன கோர்ஸஸா நடத்தி அது ஒரு எக்ஸாம் பண்ணி, அது மாரி மட்டும் தான் வந்து வெள்ளூர்ல பண்ண முடியும். அத தாண்டி நான் வந்து ஒரு டிஎஃப்டி கோர்ஸ் படிக்கணும், மல்டிமீடியால படிக்கணும், அனிமேஷன்ல படிக்கணும், ஒரு டைரக்டர் ஆகணும், ஆக்டிங் கத்துக்கணும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கத்துக்கணும். இது மாரி சொந்தமா கத்துக்கிட்டு அவங்க கால்ல நிக்கணும் அப்படின்னா, சென்னையை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. அது மட்டுமே இருந்தது. இப்ப கடந்த 9 வருடங்களா நாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சத்யா ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கலைக்கல்லூரிய தொடங்கி, சிறப்பா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாரி இந்த சத்யா ஃபிலிம் டெக்னாலஜி எப்படி வந்ததுன்னு சொன்னேன் நானு. ஏன் இந்த பேர் அப்படின்னு நெறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் குடுத்துட்டா, அதோட மதிப்பே தெரியாது குழந்தைங்களுக்கு. ஒரு விஷயத்த போராடி கொண்டு போணும். சத்ரியா அப்படின்னா வாரியர், போராளி. ஸோ போராடி அப்படின்னா, என்கிட்ட வர மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்த கலைய கத்துக்கிட்டு போராடி கொண்டு போணும் அப்படிங்கிறதுனால வச்ச பேர் தான் சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி. ஸோ இதுவரையும் பார்த்தனாக்கா, எங்க பிள்ளைங்க எல்லா கோர்ஸ்லயுமே நல்ல திறன்பட கத்துக்கிட்டு, நெறைய பேர் வந்து டைரக்டர்ஸ் கிட்ட பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர் நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆ கலக்கப் போவது யாருல ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டா கூட நாங்க அனுப்பியிருக்கோம் இங்கருந்து. இப்போ ஜீ டிவில, விஜய் டிவில வந்து குழந்தைங்க பாடுறாங்க, டான்ஸஸ் பண்றாங்க. அந்த செலக்ஷன்ஸ் எல்லாம் போம்போது எங்களுக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க இன்ஸ்டிடியூட்ஸ்லயே வந்து வருஷம் வருஷம் வந்து செலக்ஷனுக்கே வராங்க. ஸோ நாங்க வந்து அப்ரோச் பண்ண காலங்கள் போய், இப்ப எங்கள அப்ரோச் பண்றாங்க. இப்ப வெள்ளூரே பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல நாங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு அப்ரோச் பண்ணி, இந்த மாரி அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மாரி நெறைய விஷயங்கள் நாங்க சொன்னோம். ஆனா இன்னைக்கு அவங்க கால் பண்ணி, "மேடம் ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணணும். நம்ம பிள்ளைங்கள இன்னைக்கு கூட்டிட்டு வந்து பண்ணி குடுத்துடுறீங்களா?" அப்படின்ட்டு அதிகாரிகள் எங்கள கேட்கறாங்க. கலெக்டர் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு அழைப்புகள் வருது. நெறைய கவர்மெண்ட் அலுவலகத்திலேருந்து எங்களுக்கு அழைப்புகள் வருது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருஷம் வருஷம் அவங்க வந்து ஒரு காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். அந்த வனத்துறை தினத்துக்கு. அந்த தினத்துக்கு கலை நிகழ்ச்சிகள் குடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு கவர்மெண்ட் ப்ரோகிராம்ன்னா கூட ஒரு கலை நிகழ்ச்சி குடுக்குறீங்களா? பரதநாட்டியம் குடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெருமையா இருக்கு. அதே மாரி மெயின் கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா கூட, அடுத்து அவங்களுக்கு சோர்ஸ் நம்ம குடுக்கணும் பசங்களுக்கு. அந்த மாரி வகையில பார்த்தீங்கன்னாக்கா, பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா, நாங்க எங்க குழந்தைங்க கடைசி பிளேஸ்மெண்ட் பண்ற வரையுமே நாங்க சான்ஸஸ் குடுக்குறோம். ஏன்னா ஒரு சில கல்லூரியில வந்து 3 சான்ஸ் குடுப்பாங்க. ஒரு 5 சான்ஸ் குடுப்பாங்க. அவங்க முடிச்சு அந்த ஒரு 6 மந்த்ஸ் அந்த இன்டர்ன்ஷிப் வரையும் தான் அத பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோன்னாக்கா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இன்டர்ன்ஷிப் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ. ஏன்னா இன்டர்ன்ஷிப்க்கு வந்து நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து 90% ஃபீஸ் வாங்குறாங்க. நாங்க ஏன் வாங்குறதில்ல அப்டின்னா, இன்டர்ன்ஷிப்ங்கிறது வந்து அவன் சரியா கத்துக்கிட்டானா? ஒரு மாணவர் சரியா கத்துக்கிட்டாளா? மாணவி சரியா கத்துக்கிட்டாங்களா? அப்டிங்கிற ஒரு டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம மாணவர்கிட்ட இருந்து அவங்க திறமைய சோதிக்கிறதுக்கு பணம் வாங்கக்கூடாது. அப்டிங்கிற விஷயத்துல நாங்க இன்டர்ன்ஷிப் கூட இதுவரையும் நாங்க பண்ணது கிடையாது. வெளி மாணவர்களும், சென்னையில போய் படிக்கிற மாணவர்களும் எங்ககிட்ட வந்து இன்டர்ன்ஷிப் வராங்கங்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 100% அஷ்யூரன்ஸ்ல நாங்க அவங்க செட்டில் ஆகுற வரையும் நாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் குடுத்துட்டுருக்கோம்.
இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா ஒரு சில பிள்ளைங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக நடிச்சு ஒரு இதில் போயிட்டு இருந்தாலுமே திரும்பி வந்து வேற பட வாய்ப்பு வரும்போது நாங்கள் காஸ்டிங்ஸ் கொடுக்கும்போது அதையும் ட்ரை பண்ணி அதுலேயும் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கலைக்கல்லூரி வந்து 2 டிவிஷனாக இருக்குது. ஒன்று மெயின் கோர்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்சஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோர்சஸ்க்கு வயது வரம்பே கிடையாதுங்க. 3 வயதில் ஆரம்பித்து எந்த வயதினர் வேணா, ஏன்னா எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு 60 வயசு பாட்டு கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்காங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா எங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஏன்னா இந்த வயசுல வந்து பாட்டு கற்றுக்கிறாங்க, கீபோர்ட் கற்றுக்க வராங்க. ஏன்னா நமக்கு கனவுகள் இருக்கும் அந்த வயசுல விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இங்கேயே கலைக்கல்லூரி வந்துருச்சுன்னும் போது நிறைய வயதானவர்களும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆரி ஒர்க்ஸ் கற்றுக்க வராங்க, ஜூம்பா கிளாஸஸ்க்கு வராங்க. ஏன்னா அவங்களோட உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னும் போது டான்ஸ் பண்ணலாம், டான்ஸ் டைப்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏரோபிக்ஸ் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணது எங்களுக்கு வந்து அதை நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் இனிஷியல் தொடங்கும் போது ஸ்கூல் பிள்ளைங்க தான் வந்து லேர்ன் பண்ணதுக்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பே கிடையாது. 50 இயர்ஸ், 55 இயர்ஸ், 60 இயர்ஸ்ல ஒரு மேடம் கூட சிஎம்சி டாக்டர் அவங்க அப்ரோச் பண்ணாங்க, ஜூம்பா கிளாஸஸ் வரணும் மேடம்னு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நாங்கள் கரெக்டாக சரியான பாதையில் போயிட்டு இருக்கோன்றதுனால எங்களை அப்ரோச் பண்ணி இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்குறாங்க. இது மூலயமா நம்ம பிள்ளைங்க சென்னை நோக்கி பயணம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்து வெள்ளூர்லேயே அவங்க கலையை கற்றுக்கிட்டு தனியாக அவங்க காலில் நிற்கிற பிள்ளைங்களும் இப்போ இருக்காங்க. நாங்கள் உருவாக்கி விட்டு இந்த 9 வருஷத்தில் உருவாக்கின சில பிள்ளைங்க அவங்களே டான்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் கலைக்கல்லூரி பார்த்தினாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கலைக்கல்லூரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னேன். இதை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கலைக்கல்லூரி பொறுத்த வரையும் முக்கியமாக இந்த 10th காலேஜ் பிள்ளைங்க, 12th பிள்ளைங்க இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கனாக்கா படிக்கும் போதே ஒரு தனித்திறமை அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை வளர்த்துக்கிட்டாங்கனாக்கா அவங்க வெளியில் வரும்போது அந்த ஸ்கில்டு வச்சு நிறைய விஷயங்கள் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 40 மார்க்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணனே தெரியல, ஆனால் நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஆடுவேன், நான் நடிக்குவேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் எங்கே போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து காசெல்லாம் கொடுத்து நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாந்தெல்லாம் நிற்கிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி எங்களோட இன்ஸ்டியூட்டில் பயன்படுத்தி அவங்க திறமையை வளர்த்துக்கலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு வயசே கிடையாது. 3 வயதுலேருந்து ஆரம்பித்து எந்த வயதினர் வந்தாலும் எந்த விஷயத்துல ஆடல் பாடல் அப்படின்னு எதை வேணாலுமே பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க மேலே வரலாம். ஸோ இப்போ எங்கே வந்து படிப்பீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா வேலூர் மாவட்டத்தில் பெரியலாபுரம் அப்படிங்கிற இடத்துல எழில் நகர் அப்படிங்கிற இடத்துல உள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் எங்களோட பில்டிங் இருக்குது, ஓன் பில்டிங். அந்த பில்டிங்கில் தான் நம்மளோட சத்ரியா ஃபிலிம் டெக்னாலஜி இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9424257515 இந்த தொலைபேசி நம்பர் மூலயமாவும் இல்லை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8667240830 இந்த நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட லொக்கேஷனுக்கு வந்துட்டு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.